வணக்கம். வீடுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு. அதில் இமோஷனல் வேல்யூவும் இருக்குது, ஃபினான்ஷியல் வேல்யூவும் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எபிசோட் தான் ஹோம் சீரிஸ் வித் காலேஷ். நம்ம இன்னைக்கு ஒரு யங் கப்பில் மீட் பண்ண போகிறோம். அவங்க சின்ன வயசுலேயே வீடு வாங்கியிருக்காங்க. அவங்க இதுக்காக எப்படியெல்லாம் பிளான் பண்ணாங்க, என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, ஃபினான்ஷியல் பிளானிங் என்ன, எல்லாத்தையுமே நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு இன்சைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இவங்க பேர் மதுமிதா. இவங்க ரெண்டு பேருமே ஐடி எம்ப்ளாயிஸ். நம்ம ஏன் கிளைண்ட்டுக்கிட்டே டேரெக்டாக இதை கேட்குறோம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட கிளைண்ட்டுக்கிட்டே இருந்து அவங்க வீடு வாங்கின ஜேர்னி என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள்ட்ட இருந்தே நம்மளோட கிளைண்ட் மூலமாகவே இந்த சீரீஸை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நேட்டு வந்து திருச்சி பக்கத்தில் புதுக்கோட்டை. ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ். ஓகே. நாங்கள் காலேஜ்லேருந்து லவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சு 2022 மேரேஜ் நடந்துச்சு. 2025 ஸ்டார்டிங் ஜான்லேருந்து வீடு தேட ஆரம்பித்தோம். வீடு வாங்குற ஐடியா எப்படி சார் வந்துச்சு? அதான் நாங்கள் ரெண்டலே ஒரு 17,000 18,000 கிட்ட பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அதுக்காண்டி சரி புது வீடு வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா வந்துச்சு. எப்போ நீங்கள் பிளான் பண்ணி எவ்வளோ நாளில் நீங்கள் இந்த எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது? செகண்ட் பையராக போகலாமா இல்லை நியூ ஹவுஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா எங்கள் பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படி போகையில் நாங்கள் செகண்ட் பையராக போகலாமான்னு பார்த்துட்டு ஒரு 2-3 வீடெல்லாம் பார்த்தோம் செகண்ட். ஆனால் அவ்வளோவா நல்லா ஒர்த்தாக இல்லை. சில லீக்கேஜஸ்லாம் இருந்துச்சு, வீடு அவ்வளோவா நீட்டாக இல்லை. சரி, அப்புறம் நியூ ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஏரியாஸ்லாம் பார்த்தோம். ஸோ அந்த சைடு மேடவாக்கம், சித்தால பக்கம், அந்த சைடு மடிப்பாக்கம்ல இருக்கனால இது எங்களுக்கு ரொம்ப நியர்பையாக இருந்தது, பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருந்தது. நான் வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், சிறுசேரியில் இருந்தேன். இவங்க வந்து போரூர். ஸோ ரெண்டு பேத்துக்கும் இன்டர் கனெக்டாக இருக்கிறது வந்து எங்களுக்கு இதான் கரெக்டாக இருக்குன்னு பட்டுச்சு. ஸோ நன்மங்கலம் ஏரியாவும் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. மடிப்பாக்கம் பக்கத்துலேனால நாங்கள் எந்த இதுவும் மாற்ற தேவையில்லை. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஸோ மற்ற சூப்பர் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதே நாங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இதை சூஸ் பண்ணோம். அந்த ரெண்டல் அந்த இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இது ரெண்டலோட எங்களுக்கு வந்து ஒரு 20,000 30,000 அகட்டாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் எங்கள் சேவிங்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஹோமாக வாங்கிடலாம். இப்போ மெட்ரோலாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நன்மங்கலம்லாம் நல்லா ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா தான். ஸோ 1.5 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதனால இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி எவ்வளோ நாளில் சார் நீங்கள் இந்த வீடு புக் பண்ணீங்க? பிளான் பண்ணி நாங்கள் 4 to 5 months பார்த்தோம். ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணி, ஸோ எது வாட்டர் லாகிங் ஏரியாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, லேக்கெல்லாம் இல்லாத ஏரியாவாக பார்த்துட்டு, ஸோ அப்படி பார்த்து சூஸ் பண்ணது தான் இந்த ஏரியா. கிரவுண்ட் ஒர்க்கில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபைன் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னென்ன ஏரியாலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு வருது. நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தது ஒரு 50 to 60 lakhs பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கல வந்து எங்களுக்கு இந்த ஏரியா கொஞ்சம் பட்ஜெட்டில் வந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் ஸ்கொயர் ஃபீட்டுமே ஒரு 900 அப்போ தான் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் சில 2 BHKலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 800 தான் தராங்க, ஆனால் 2 BHKன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அது ஸ்பேசியஸாக இல்லை. ஸோ அதனால நாங்கள் 900க்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால இது வந்து நல்லா எங்களுக்கு கரெக்டாக வந்ததுனால இந்த இதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் இது அவுட்டராக தான் இருக்கும், மற்றபடி டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வாங்கணும். ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து கேட்டட் கம்யூனிட்டியாக நிறையா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ். ஆமாம். பட் நீங்கள் வந்து ஒரு 4-5 வீடு ஏன் அப்படி பண்ணீங்க? கேட்டட் கம்யூனிட்டின்னு ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது இதே மாதிரி செல்ஃப் +3 தான். ஸோ அதனால எங்களுக்கு அது செட் ஆகிட்டனால எங்களுக்கு அந்த கேட்டட் கம்யூனிட்டி மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரல. மற்றபடி நீங்கள் இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதுவும் உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி இல்லை. இப்போ நம்ம போகணுன்னா நம்ம மடிப்பாக்கத்தில் உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி இல்லை. எங்களுக்கு வந்து இதுதான் வந்து இன்டர் கனெக்டடாக இருந்துச்சு ரெண்டுத்துக்குமே. இப்போ DLF போரூராக இருந்தாலும் இது வந்து 10 kilometers. இப்போ நீங்கள் துறைப்பாக்கம் போனாலும் 10 kilometers. ஸோ எங்களுக்கு வந்து இது காமனாக இருந்ததுனால இந்த ஏரியாக்குள்ளே சூஸ் பண்ணுவோம். இந்த ஏரியாலே ஏதாச்சும் கேட்டட் கம்யூனிட்டி அப்படி எங்களுக்கு அமைஞ்சிருந்துச்சுன்னா வாங்கியிருப்போம். ஏரியா தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர். என்னென்ன ஏரியா பார்த்தீங்க? நன்மங்கலம் பார்த்தா, அப்புறம் அந்த சைடு மேடவாக்கம் சைடு அங்கிட்டு பார்த்துருந்தோம். வேங்கை வாசல், சித்தால பக்கம். பட் அதெல்லாமே வாட்டர் லாகிங் ஏரியாஸாக தான் இருந்துச்சு. எங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து வாட்டர் லாக் ஆகக்கூடாது. சரி, இப்போ நம்ம கஷ்டப்பட்டு வாங்குறோம் இவ்வளோ இது. ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ளட் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் தானே. ஸோ அது இருக்கக்கூடாதுன்னு தான் எங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஸோ லேட்டராக அந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி நான் ஜம்ப் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வச்சு பிளான் பண்ணிடுங்க. அந்த 2-3 இயர்ஸாக நாங்கள் கோல்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம். இப்போ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதை ப்ளெட்ஜ் பண்ணி நாங்கள் இனிஷியல் பண்ணுறது அந்த மாதிரி லைக் கேஷாகவே சேர்த்துட்டு வராமல் கோல்டாக பண்ணும்போது நாங்கள் வாங்கும்போது 6,000 5,500 இருந்தது 2022னா. அதுக்கப்புறம் சேர்த்ததை வச்சே நாங்கள் இப்போ 9,500 வந்துருச்சு. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை எடுத்து நம்ம வீடுக்கு இனிஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஐடியா தான். எங்களுக்கு நல்ல ஐடியாவாக இருந்தது.
பேங்க் ப்ராசஸ் எப்படி சார் என்னென்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணீங்க? நாங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் தான் வாங்கினோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே அந்த தாட்டில் இருந்துக்கணும். இப்போ வந்து நாங்கள் வந்து 15 இயர்ஸ்க்கு தான் போயிருக்கோம் இஎம்ஐ வந்து. இப்போ சில பேர்லாம் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் போகிறாங்க. அப்படி போகையில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 பே பண்ணுறோன்னா ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு வந்து 25-30 போயிடும். இப்போ 30,000 இன்ட்ரெஸ்ட்டாக போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு போகலாம். இப்போ 25 இயர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் கட்டுற பேமெண்ட்டில் உங்களுக்கு வந்து பிரின்சிபல்லேருந்தே ஒரு 4,000 5,000 தான் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் உங்கள் கேல்குலேட் பண்ணி நீங்கள் இஎம்ஐ போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து லெஸ்ஸர் 10 இயர்ஸ் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியராக க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்து நாங்கள் 15 இயர்ஸ் போனோம். ப்ரீ க்ளோஷர் வந்து எங்களுக்கு எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பார்ட் பேமெண்ட் அண்ட் ப்ரீ க்ளோஷர் ரெண்டுமே வந்துட்டு எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 1 இயர் ஒன்ஸ் நம்ம 1 lakh ஒரு 2 lakhs அப்படி பே பண்ணால் நமக்கு பார்ட் பேமெண்ட் பண்ணிட்டு வந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும். சீக்கிரமே முடிச்சிடலாம். லைக் 15 இயர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணாமல் கம்மியாக கூட முடிச்சு. இப்போ 2 இஎம்ஐ சில பேங்க்ல 2 இஎம்ஐ சேர்த்து கட்டணும், 6 இஎம்ஐ சேர்த்து கட்டணும். அந்த மாதிரி எஸ்பிஐல என்ன சொல்கிறாங்க? அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து இஎம்ஐ அஸ் யூஷுவல் பே பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நீங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டு இப்போ இயர் எண்டில் அது மாதிரி நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். கேட்டட் கம்யூனிட்டி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரியான கம்யூனிட்டியில் போய் ஒரு வீடு பார்க்குறதுக்கும் கம்மியான வீடு இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் பார்க்குறதுக்கும் அது என்ன அந்த இது எப்படி வித்தியாசப்படும்? இப்போ வந்து கேட்டட் கம்யூனிட்டின்னு போனீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ஒரு 3,000 அது மாதிரி போடுறாங்கன்னா இப்போ உங்களுக்கு போக போக 4,000 6,000 உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே ஒரு ரெண்டல் இதுக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அது செட் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே ஒரு ரெண்டல் ஹோமில் இருக்கணும், அதுவே ஒரு ரெண்ட்டுக்கு வருது. இப்போ 10,000 15,000 மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே போகுதுன்னா அப்போ நம்ம வீடு வாங்கி வேஸ்ட்டு தான். ஸோ அது மாதிரி பார்க்கல இப்போ உங்களுக்கு வந்து இது லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கல இது பெனிஃபிட்டாக இருக்கும். சில பேர் கேட்டட் கம்யூனிட்டி அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஓன் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். சரி, உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நிறைய பேர்ட்ட பேசியிருப்பீங்க இது மாதிரி வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் எதெல்லாம் சார் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஓகே ஆமாம் இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது? சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இப்போதைக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற ஜாப் அப்படி ஐடி ஜாப், ஸோ அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஸோ அதனால அது மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம்னா சரி ஓகே பார்த்துக்கலாம், கம்மி இயர்ஸில் முடிக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி ஸோ வந்து இது ஒரு 15 இயர்ஸ்க்குள்ளே இது பண்ணிடலாம். 15 இயர்ஸ் டென்யூர் போட்டிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே எங்களால் கட்ட முடிஞ்சாலும் ஒரு 10 இயர்ஸில் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் இது பண்ணோம். அதனால் இந்த மாதிரி பார்த்து வீடு வாங்க அப்படின்னு சொன்னதில் எந்த அட்வைஸ் வந்து ப்ராக்டிக்கலாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடும்? பில்டர் பார்த்து தான் சூஸ் பண்ணணும். மற்றபடி ரெடி டு ஆக்குபை போயிருங்கன்னு தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போனோன்னா அது எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு தெரியாது உங்களுக்கு. இப்போ வந்துட்டு இப்போ 4 months 6 monthsன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து அப்படி கம்ப்ளீட் ஆகலைன்னா இப்போ நமக்கு தான் ப்ராப்ளம். ஏன்னா அது நீங்கள் ப்ரீ இஎம்ஐ போடுவீங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போகும். ஸோ அதனால் நம்ம ரெடி டு ஆக்குபை போகிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்தே வந்துடலாம், உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்தே இஎம்ஐயும் டிடெக்ட் ஆயிரும். ஸோ அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ரெண்டல் ஹோம்லேயே இருந்துட்டு வீடு வாங்கிட்டு உள்ளே வரும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி ஃபீல் பண்ணீங்க? பெஸ்ட்டாக தான் இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே சென்னையில் 2 இயர்ஸாக தான் ரெண்டலில் இருக்கோம். அதனால் எங்கள் ஓனர்ஸ் எதுவும் ப்ராப்ளம் பண்ணல, அவங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு எதுவும் விஷயம் தெரியல. கார் பார்க்கிங் மட்டும் எனக்கு இஷ்யூவாக தெரிஞ்சிச்சு, ஏன்னா நான் வெளியில் நிப்பாட்டியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கீழேயே நிப்பாட்டுறது வந்து அது ஒரு எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. நம்ம கார் எடுத்துகிட்டே எப்போ வேணாலும் போய்க்கலாம். இல்லைன்னா நான் அங்கேருந்து ஒரு 3 kilometersலேருந்து எடுத்துகிட்டு வரணும், அது மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இங்கே மற்றபடி நம்ம வீடுங்கிற ஃபீல் இருக்குது, அது ஒரு ஃபீல் தான். வீடு வாங்க வேண்டாம், ரெண்டல் ஹவுஸ்ல இருங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ப்ராக்டிக்கலாக அது உங்களுக்கு ஓகேன்னு படுதா? எப்படி இருக்கலாம் மேபி அது அவங்களோட காஸ்ட் அதிகமாயிடுச்சு. நம்ம ஒரு ஏரியா இப்போ இங்கே பார்க்குறோம், அடுத்த ஸ்ட்ரீட் போனாவே அடுத்து கொஞ்சம் ஒரு 1000 எக்ஸ்ட்ரா பர் ஸ்கொயர் ஃபீட் தான் விற்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் கட்ட முடியாது தான். மேபி அதனால அவங்க அப்படி சூஸ் பண்ணிப்பாங்களா இருக்கும். ரெண்டல்லே இருந்துக்கலாம். அதே மாதிரி சென்னையிலே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, மேபி மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருக்கவங்க மேபி ரெண்டலே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஓன் ஹவுஸ் வாங்கி இங்கேயே இருக்கணும்னு இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அவுட் சைடர்ஸாக தான் இருப்பாங்க சென்னை வராங்கன்னா.
ஸோ அதனால கூட இருக்கலாம், அதுவும் அவங்களோட சாய்ஸ் தான். மேபி அது நான் என்ன சொல்லுவேன்னா, ஐடி பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து நீங்கள் பெங்களூர் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டல் ஹவுஸே 45,000. இப்போ நமக்கு சென்னைக்கு 15,000 தான். நம்மளும் ஃபார் அகட்டாலாம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான். ஒரு 5 to 10 இயர்ஸில் நமக்கும் 45,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போயே இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 40,000 ஒரு இஎம்ஐ கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸில் அது ஓன் ஹவுஸ் ஆகிடும். அது மாதிரி பெங்களூர் டிராஃபிக் வந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கும் இன்னும் அவ்வளோ நாள் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் மெட்ரோ பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து குட்டாக இருக்கும். ரியல் எஸ்டேட் காஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சது, வீடு வாங்க ஆரம்பிச்சு அதுக்குள்ளே எப்படி அந்த ஹைக் ஆயிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2022 பார்த்தோம். 2022 பார்த்தோம். அப்போ வந்து கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம். எவ்வளோ இருந்துச்சு? 5,000 இருந்தது. 5,000 இருந்தது. நன்மங்கலம் பார்க்கல, நாங்கள் மடிப்பாக்கம்லேயே பார்த்தோம். அங்கே கொஞ்சம் இருந்துச்சு, கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போதைக்கு நாங்கள் அப்போ தான் நியூவாக மேரேஜ் ஆகிட்டு வந்துருந்தோம். ஸோ இப்போ என்ன ப்ரைஸ்? இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,000 per square feet போகுது. 6,000. ஆமாம். ஓகே. அங்கே மடிப்பாக்கம் இடம்? மடிப்பாக்கம் உங்களுக்கு வந்து 6,500 போகுது. 6,500 10K கூட போகுது. 10K அது அந்த ஏரியாவை பொறுத்து. அதான் இங்கேருந்து பக்கத்தில் ஏரியா கூட அதிகமாகலாம் வச்சு இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ இங்கேயே நீங்கள் கொஞ்சம் அங்கே ஜேஜே பார்க் பக்கத்துலலாம் போனீங்கன்னா ஒரு 6,500 square feet. மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்டில் அந்தந்த ஏரியாவை பொறுத்து. மோஸ்ட்லி அம்யூனிட்டிஸ்லாம் ரோட் வைஸில் இதே தான் இருக்குது. கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க, லிஃப்ட்டு, சிசிடிவி, இவ்வளோ தான். மற்றபடி நம்ம அந்த ஏரியாவுக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. ஃபைனலாக புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய யங் பீப்புளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஒரு வீடை ப்ராசஸ் பண்ணுங்கன்னா அந்த ஒரு விஷயம் என்ன? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்மளால் எவ்வளோ பேர் பண்ண முடியும், எவ்வளோ கட்ட முடியும் நம்மளால், அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வீடு வாங்கணும். நம்ம மேபி நம்ம 3 BHK எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம்னா 2 BHKனாலும் நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்மளால் இவ்வளோ பேர் பண்ண முடியும், நம்மளால் இவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போனாலும் பரவாயில்ல, இனிஷியலாக போக தான் செய்யும், பார்ட் பேமெண்ட்டும் நம்மளால் கட்ட முடியும். இதெல்லாம் நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு நம்ம பண்ணால் அச்சீவ் பண்ணிடலாம். ஃபினான்ஷியல் பிளானிங் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நம்மளால் முடியும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் டோட்டல் சேலரியிலேருந்து ஒரு 25 to 30% தான் இந்த ஹோம் லோனோட இஎம்ஐ. ஸோ அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே போக வேணாம்னு நான் சொல்லுவேன். 40%க்கு மேலே போயிடாதீங்க இஎம்ஐ. ஏன்னா நீங்கள் 40% மேலே கப்பலாக தான் சொல்கிறேன். நாங்கள் 2 பேர், எங்களோட 2 பேர்த்தோட டோட்டல் சேலரியில் இது ஒரு 30% வரும். அதனால நீங்கள் கப்பலாக 40%க்கு மேலே போயிடும். இப்போ 30%னா லோன் மட்டும், இந்த லோன் மட்டும். அது போக மேபி பர்சனல் லோன்ஸ்லாம் அது ஒரு 10% அது மாதிரி வரும். ஸோ டோட்டலாக நீங்கள் 40%க்கு மேலே உங்கள் இஎம்ஐ இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஹோம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவங்க சொன்னதுலேயே ரொம்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவாக தெரிகிறது என்ன அப்படின்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து இனிஷியல் பேமெண்ட்டாக பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேரேஜ் 2022 ஆயிருக்கு. 3 இயர்ஸ் இப்போ 2025 அவங்க வீடு வாங்குறாங்க. 3 இயர்ஸ் வந்துட்டு அவங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து அப்படியே எடுத்து ப்ளச் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. மேரேஜ் ஆகிட்டு 2022 அவங்க வீடு வாங்கணுன்ற பிளான் வந்திருக்காங்க. பட் உடனே நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இதில் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்னு ஒன்று இருக்குது, நம்ம டக்குன்னு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது எனக்கு தோன்றது, அவங்க டோட்டல் 2 பேரும் வாங்குற சேலரியிலேருந்து 30 to 40% மட்டும் லோன் போய்க்கலாம், ஹோம் லோன் போய்க்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓவராலாக லோனே வந்துட்டு 40%க்குள்ளே போணுச்சுன்னா நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும், சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதும் வந்துட்டு கொஞ்சம் வேல்யூபுளாக எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப அழகான யங் கப்பிள் அவங்களோட ஹோம் பையிங் ஜேர்னியை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் திரும்ப நம்ம மீட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மூவ் ஆன் ஆகுறதுனால கிடைக்கிற இன்க்ரிமெண்ட்டையும் சேர்த்து அப்படியே இஎம்ஐயாக கொடுக்குறாங்க. அந்த இன்க்ரிமெண்ட் மணியை அப்படியே இதில் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இது பெரிய ஃபினான்ஷியல் பர்டனாக தெரியாது, அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகாத மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள அவங்க போகலாட்டினா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமௌண்ட்டை அவங்க வேற இதில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஸ்பெண்டிங்காகவே போயிடும். அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறாது. இப்போ இவங்க இந்த மாதிரி யோசிச்சிருக்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான பிரில்லியண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். தேங்க்யூ.